இது மாநகராட்சி சார்பாக மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு இல்லை, அரசு சார்ந்த முடிவாக இருப்பதனால மாண்புமிகு அமைச்சரோட கவனத்திற்கு எடுத்து செல்லப்படும். மாண்புமிகு முதலமைச்சரோட கவனமும் கண்டிப்பாக எடுத்து செல்லப்படும். நன்றி. மதிப்புக்குரிய இணைப்பு கொடுக்க முடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால வரி கொடுத்தால்தான் அந்த இணைப்பு, மின் இணைப்பு, எல்லா இணைப்பும் கொடுக்க முடியும். தயவு செய்து கூர்ந்து கவனித்து இந்த வளர்ச்சி திட்டங்களும் எல்லோருக்கும் எல்லாம் ஆட்சி நம்ம எதிர்பார்க்காம அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டுக்கு நம்ம வரி தற்காலிக வரி மாதிரி கூடனா கூட கொடுக்க வேண்டும். அதே போலவே பலமுறை இதையும் நாம் பேசியிருக்கிறோம். இதற்கும் எந்த விதமான நடவடிக்கை இல்லை. அந்த மக்கள் வரி செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஏன் மாநகராட்சி அங்கே வழங்கப்பட்டால் பணிகள் விரைவாகவும் தரமாகவும் சிறப்பாகவும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கலாமே. இதனால் பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கும் அரசுக்கும் பெருமிதம் கிடைக்கும். மூலதன பணிகள் மேலும் உள்ளன. உதாரணமாக 10 எண்ணிக்கை அங்கன்வாடிகள், 10 எண்ணிக்கை அம்மா உணவகங்கள் என்று மேற்கண்ட ஒவ்வொரு பணிகளையும் இணைத்து ஒரே சிப்பமாக கோரப்படுவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குது. பணிகளை குறித்து தெரிவித்திருந்தீங்க. அந்த சலவை தொழிலாளர்கள் வீடு வேண்டும் என்று அவங்க சிஎம்கே மூலமாக அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் கார்டு வழங்கி இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ள முடிக்கப்படும். இது சேத்துப்பட்டு டோபிகனம். இது சென்னை நகர் பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள டோபிகனம். பகுதியில் தாக்கப்பட்ட சமுதாயம் நிறைந்த இடம். எங்கள் பகுதியில் போதிய கல்வி அறிவு பெற்று வரும் சூழ்நிலையில் எங்கள் பகுதியில் உள்ள 4 முதல்வர் திட்டத்தின் கீழ் பயிற்சி வகை மையம் அமைத்து பழுதடைந்து உள்ளது. எனவே அவர்கள் வாழ்வாதாரம் கருதி புதிய குடியிருப்பு கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2. சென்னை மேயர் அண்ணன் உதயநிதி அவர்களையும் சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் PKS அவர்களையும் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களையும் துணை மேயர் அவர்களையும் ஆணையர் அவர்களுக்கும் அவர்கள் எங்களுடைய மத்திய கேள்வி நேரம்.